பலகா மெல்லமா புலி மேல படு. ஆ புலி மூஞ்ச பாரு தம்பி, பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க. அது என்னைய பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. இருங்க. படம் முடிஞ்சுச்சா கேட்பேன். சூப்பரா முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தா கேட்பீங்க. புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 பேருக்குமே அந்த மாரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அவங்க பேசுறது எனக்கு புரியாது. நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. பிரசாத் ஸ்டுடியோல காவிரி தேர் ஆப்போசிட்ல நான் ஒரு வாட்டர் வாஷ்ல வண்டி கழுவிட்டு இருந்தேன். முத்துலட்சுமி ஹோட்டல்ல அது நான் இலை எடுத்துட்டு இருந்தேன். ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். வெளியில தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்னைக்கு என்னுடைய படம் ஒரு பேனர்ல வச்சு, "அண்ணா நீங்க தான் இதில பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ட்ட பேசுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவேகானந்தரோட சேயிங் ஒண்ணு இருக்கு. யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ, அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாதுன்றது ஒரு விவேகானந்தர் சொன்ன ஒரு கோட். அந்த கோட் வந்து எங்க புகழுக்கு பொருந்தும். ஏன்னா, நம்ம இயக்குனர் சுரேஷ் சொன்னாரு, "இந்த கதைய நான் ஃபர்ஸ்ட் யோகி பாபுக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னு." இது உங்களுக்கு இல்ல. சினிமாவில் சில ஃபிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேர்ல முதலில் நடித்தது அஜித், அப்புறம் வந்தது சூர்யா. கஜினியில் முதலில் ஒப்பந்தமானது அஜித், பிறகு வந்தது சூர்யா. நான் கடவுள்ல ஆர்யா வந்தாரு. மறுமலர்ச்சியில விஜயகாந்த் சார் நடிக்க வேண்டியது மம்முட்டி வந்தார். ஸோ இது படம் உங்களுக்காக வர வேண்டிய ஒரு விஷயம். இது நிச்சயமாக இது வரும். உங்களை முதல் முறையாக ஒரு விளம்பர படத்தில் சந்திக்கும் போது நீங்க சொன்னீங்க, "நான் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து நல்லா பண்ணுவேன்னும்" போது, "இல்லையே நீங்க பண்றீங்க ஓகே. உங்கள வந்து நம்ம சுரேஷ் சார் சொன்ன மாரி, உங்கள ஹூ இஸ் புகழ்னு கேட்பாங்களே, உங்கள வந்து எப்படி கூட நடிப்பாங்கன்னும் போது, கரெக்ட்டுங்க. நான் என் தன்மையை நான் முள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்னாரு. புரியல சார்ன்னேன். முள்ளோட தன்மை காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும். ஹூ இஸ் புகழ்ன்னு கேட்கிறவங்கள, ஹீ இஸ் புகழ்ன்றவரு நான் வளருவேன்னாரு. இன்னைக்கு அவர் வளர்ந்திருக்காரு. அடுத்ததாக திரு புகழ் அவர்களை பேச அழைக்கிறோம். அதாவது வந்து இப்போ வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலேயே சொல்றேங்க. ஒரு ஒரிஜினல் புலி கூட பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா பிரஸஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்ல என் ஒய்ஃப் வந்து தோசை ஊத்தான்னு கேட்டா கூட, ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு சொல்ற மாரி வந்துருச்சு. ஆமா நெறைய இன்டர்வியூஸ் குடுத்து முதல்ல வந்து மீடியா, ஊடகம் எல்லா பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. மாலை வணக்கம். அதேபோல என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பா தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூர்யா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார். ஆமா. அ நான் இந்த நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா, அதுக்கு காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்க வந்திருக்கான்னு நெனைக்கிறேன். ஆமா. என் நண்பன் மூலியமா தான் வந்து அண்ணன போய் நான் சந்திச்சு, அந்த மாரி வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு நான் அந்த மாரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னன்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோல காவிரி தேர் ஆப்போசிட்ல நான் ஒரு வாட்டர் வாஷ்ல வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அந்த காவிரி தெருல முத்துலட்சுமி ஹோட்டல்ல அத நான் இலை எடுத்துட்டு இருந்தேன். ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். ஸோ இன்னைக்கு பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்க இடம் கிடையாது. வெளியில தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்னைக்கு என்னுடைய படம் ஒரு பேனர்ல வச்சு, "அண்ணா நீங்க தான் இதில பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ட்ட பேசுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ ரொம்ப ஹாப்பி. அ ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்ட்ட கதை சொன்னப்போ, "தம்பி உங்கள வந்து ஏதோ குக் வித் கோமாளில பார்த்துருக்கேன். என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்" சொன்னாங்க. சூப்பர் நீங்க வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்றீங்கப்பா" அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார்" அப்படின்னேன். அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. "சரி சார் பண்ணலாம் சார். எப்ப சார் போலாம் சார்?" அப்படின்னேன். "இல்ல ஒரு 1 இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணுப்பா. இன்னும் புலி கிடைக்கலன்னாரு." சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு கீத்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, "தம்பி புலி கிடைச்சிருச்சுப்பா வாப்பா போலாம்" அப்படின்னாப்புல. சரி அங்க போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். அங்க ஒரு 6 பேரு பேசிக்கிட்டு இருக்காங்க. தக்கட்டாய நான் தட்டும் டும் டோய் தே திரு திரு தேஷோ தே தென் மத்தோயான்னு. நான் அப்படியே ஒன் சைடு பேக்க மாட்டின்னு போயிட்டு உட்காந்தேன். "என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே, என்னது?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானாம். ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு? இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிட்டு இருக்காங்க." "ஆ என்ன புரியலண்ணே, யாரு?" அப்படின்னு இவரு அங்கருந்து, "பேசாம இரு, புலி கிடைச்சிச்சு வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. உண்மையிலேயே வந்து சூப்பரான புலி கிடைச்சிருக்கு தம்பி. வேற லெவல்ல பண்றேன்னு." இவரு வெளிய அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்னுவாப்புல. "ஆ பலகா மெல்லமா புலி மேல படு. ஆ புலி மூஞ்ச பாரு தம்பி, பாருப்பா." ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க. அது என்னைய பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. இருங்க.
அப்படின்னு ஹீரோயினி எல்லாம் இது பண்ணுவாப்புல. ஆ அப்படியே பிச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புலி மேல பத்திரமா 3 பேரும் படுங்க. இதுல புலிக்கு இதுல வந்து மான்டேஜ் சீன்லாம் எடுக்குது அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துருவாய்ங்க. அண்ணே இன்னைக்கு புலிக்கு பல்லு விலைக்கு வருது. புரியலப்பா. என்னது? யார் சொன்னது? டைரக்டர் சார் சொல்லுங்க. புலிக்கு பல்லு விலைக்கு வருமா சீனு. தம்பி புலி வந்து காட்டுல இருக்கு. பல்லுலாம் விளக்காது. அதனால நீ வேற ஏதாவது பண்ணுனா, பல்லு விளக்க வேணாம்னா கேக் ஊட்டி விடுற மாரி சூப்பர்ப்பா, நைஸ்ப்பா அப்படின்னு அவர் சொல்றாங்க. எல்லாரும் வந்து உண்மையிலே பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா புலி வாய திறந்தாலே நானும் ஹீரோயின் உள்ள போயிட்டு வெளில வரும். அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கும். அ ஆனா வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்கலாம் ஒரு வார்த்தை கூட என்ன பத்தி கேட்கவே இல்லல்ல. வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க? இல்ல உண்மையிலே டெய்லியும் கேட்போம். படம் முடிஞ்சுச்சா கேட்பேன். சூப்பரா முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது கேட்பீங்க. புகழ் முடிஞ்சானா, இருந்தானா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? கேட்டது கிடையாது. இல்ல? அ ஏன் அதேபோல ப்ரொடியூசருங்கலாம் வந்து சொல்லியாகணும். ஷூட்டிங்கு வந்தா தானே, ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும், தம்பி போட்டு விட்டேன்பா, கார்த்திட்ட இருக்கானே அப்படின்னா, இவரு ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு, அழகா ஜாலியா, தம்பி போலாமா ஷூட் ரெடி. வாங்க ஒன் சைடு பேக்ல. சரி பத்திரம், பத்திரம், பேக் பத்திரம். அப்படின்னு எங்க பணம் போட்டாங்க. நேத்து நைட்டு போட்டாங்க. காலைல ஷூட்டு. அவங்க கேட்கறப்பலாம் பணத்த மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்ததில்ல. ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸ்க்கு வந்தாங்க. அப்பதான் எனக்கே தெரியும் இவங்க தான் ப்ரொடியூசர்ன்னு சொல்லிட்டு. அது மாரி பணத்தெல்லாம் குடுத்து சூப்பரா வந்து எனக்காக ஏன்னா யார்ட்டயா போய் நான் ஒரு 10,000 கேட்டா கூட எப்ப திருப்பி தருவேன்னு கேட்பாங்க. என்ன நம்பி வந்து இவ்வளோ பணத்த போட்டு அ ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க் யூ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அ அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான். ஏன்னா வந்து யுவன் சார் இதில இருக்காரு. புலி இருக்குன்னாப்புல 2மே இதில இருக்கு. ஒரிஜினல்னாப்புல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச். அதேபோல ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுவோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 பேருக்குமே அந்த மாரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி என்னது? அதான் சார் அதான் சார். அதான் நீங்க வராதீங்க சார். உள்ள வராதீங்க சார். நீங்க தயவு செய்து வராதீங்க. பின்னாடி இருந்து ஏதாவது ஒண்ணு எழுதின்னு வந்துடுறாப்புல. நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. உண்மையிலேயே 2 பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதா இருக்கும். அவங்க பேசுறது எனக்கு புரியாது. நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. 2 பேரும் அப்படி ஒரு சூப்பரா பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே தேங்க் யூ ஸோ மச் ஷெரீன். ஏன்னா நெறைய ஹீரோயினுக்குலாம் நானே இன்ஸ்டால, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன். இந்த மாரி ஒரு படம் இருக்கு பண்றீங்களா? அப்படின்னு கேட்பேன். ஏய் சூப்பர் யார் ஹீரோனாங்க? இல்ல நான் தான் பண்றேன்னு. ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்ல நான் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டோரிய நரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரிய கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்ச ஷெரீனுக்காக தேங்க் யூ ஸோ மச். சூப்பர். அப்புறம் வந்து விஜய் இதில வந்து வில்லனா பண்ணியிருக்காப்புல. அ அவரு கேட்பாப்புல, அவரு வந்து அவரு நின்னாப்புலயே நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாட்டுற மாரி தான் இருப்பேன். அவரு கேட்பாப்புல, "அண்ணா ஓகே தானேண்ணே?" "என்ன என்ன அண்ணன் தயவு செய்து கூப்பிடாதீங்க." ஏன்னா அவரு உட்கார்ந்து ஒரு 15 முட்டை சிக்கன புடிச்சு கிழிச்சுன்னு கிடாப்பாப்புல. சாப்பிட்டுருப்பாப்புல. "என்னண்ணே?" அப்படின்னா, "இல்லப்பா இதுதான் என்னோட இது டயட்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாப்புல. சூப்பரா பண்ணாப்புல. அடிச்சுட்டு அடிச்சுட்டு கேட்பாப்புல, "வலிச்சுதா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல?" "வலி இல்லங்க, வலி இல்லங்க, வலி இல்ல. நீங்க அடிங்கன்னுவேன்." "ஓகேண்ணா, ஆனா வலிச்சா சொல்லுங்கண்ணா" அப்படின்னுவேன். "ஆ இப்போ லைட்டா வலிச்ச மாரி இருக்குண்ணா." "சரிண்ணா, மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு" சொல்லிட்டு அந்த கட்டைய உருவி உருவி அடிப்பாப்புல. சூப்பர். சூப்பரா பண்ணியிருக்கீங்க தலைவா இதுல. வேற லெவல் வந்திருக்கு. சூப்பர் தேங்க் யூ. அசீப் எடிட்டரு. தேங்க் யூ ஸோ மச். ஆமா நமக்காக வந்து உட்காந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு பாவம் இன்னைக்கு அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமா இருக்கு. அவரால பேச முடியல. ஆனா வந்து படம் அவர் மூலியமா பேசுன்றத நம்புறேன். சூப்பர் தேங்க் யூ. அப்புறம் வந்து ராதிகா மேடம். அ இவங்கள வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு 6 வருஷத்துக்கு 7 வருஷம் ஒரு படத்துல வந்து சும்மா நானு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாரி வந்து சுத்திட்டு இருப்பேன். அப்ப வா வா பண்ணிட்டு ஜாலியா இது பண்ணிட்டு இருப்போம். குழந்தன்னு சொன்னது அதுதான். ஏன்னா சுத்தி சுத்தி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்ன நிக்க வைங்க. நான் தெரியிறனா பார்க்குறேன், நான் தெரியிறனா பார்க்குறேன். அப்புறம் டான்ஸ் ஆடுறப்ப நடுவுல இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க இல்ல சொன்ன உடனே ஏன்னா லாஸ்ட் டைம்ல தான் சுரேஷ் சார் சொன்னாரு இந்த மாரி மாஸ்டர் இந்த மாரி உரைக்கணும்னு சொல்லிட்டு. மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அதேபோல ஃபைட் மாஸ்டர். அ அ எந்த சீனா இருந்தாலும் அந்த ஓடி வருது. "நீங்க வாங்க, எப்படி வரீங்களோ நாங்க பார்த்துக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நான் எப்படியோ நான் சேஃபா உங்களுக்கு பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரா பண்ணாங்க. அந்த மரம் உடையிற சீன்லாம் வந்து அவர் சொல்லி ஞாபகம் இருக்கா மாஸ்டர்? சரி. அந்த ஆமா. மரத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியா நீங்க விழுங்க. ஜாலியா இருக்கும். நல்லாருக்கும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் மரம் அது. அத உடைச்சுட்டு தான் கீழ விழுந்தோம். விழுந்தா சூப்பர், சூப்பர் வெரி குட் சூப்பர், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி குடுத்தீங்க. தேங்க் யூ ஸோ மச். முத்துக்காளி அண்ணன். அ உண்மையிலேயே வந்து அவங்கலாம் வந்து அவங்களலாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, "தம்பி இது ஓகேங்களா? இது பண்ணலாமா? அத பண்ணலாங்களா? ஓகே. இந்த இடம் நான் இப்படி பண்ணிக்கவா செல்லோன்ட்டு" அத கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா நான் நன்றி கடன் பட்டுருக்கேன். தேங்க் யூ ஸோ மச். மெயினா இந்த படத்துல வந்து யுவன் சார். ஏன்னா என்ட்ட புலின்னு சொன்னப்போ கூட, ஐய்யயோ! அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே,
என்னடா இது நமக்கு பண்ணுவாங்களே, ஏன்னா 1 வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னாரு. எனக்கு நானு குக்கு வித்து கோமாளில அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுவாரா? இல்ல இவரு சும்மா ஜாலியா ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்லயே 25 வருஷம் சும்மா சொல்றாப்லயா? இதில வந்து வருமான்னு அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதில யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. ஆம் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கோம். ஏன்னா வந்து அவர் வந்து இன்னைக்கு தளபதி இன்னும் எவ்வளோ லெஜெண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்கும் மியூசிக் போட்டுருக்காரு. ஆ இப்ப புதுசா ஒரு சேனல்லேருந்து வளர்ந்து வரோம். அவனுக்கும் கண்டிப்பா நம்ப ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வளர்ந்து வர எல்லாருக்குமே அவரு பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அவருக்கு நான் வந்து எ எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க் யூ ஸோ மச் யுவன் சார். ஆ கண்டி அ இன்னைக்கு அவரு தான் ஆக்சுவலா விழா நாயகன். அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவரால இன்னைக்கு வர முடியல. கண்டிப்பா சார் நீங்க வரலனாலும் இந்த இடத்துல நீங்க தான் விழா நாயகன். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டுருக்கோம் சார். தேங்க் யூ ஸோ மச். அதேபோல கார்த்தி அண்ணன் ஒரு ஒரு சுரேஷ் சார் சொன்னாரு. அவருக்கு கொஞ்சம் கால் இதா இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏறி மேல போறதுக்குள்ள மலைக்கு மேல உச்சியில நின்னுட்டு வாங்க, வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேக்க மாட்டிட்டு போயிட்டு அவ்ளோ ஒரு டெடிகேஷனா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த படத்துக்காக உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான். தேங்க் யூ ஸோ மச் அண்ணா. சூப்பர். அ அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமா உழைக்கிறது வந்து நிக்கில் அண்ணன் தான். அம் அண்ணா நான் வந்து ஒரு ஒரு ஈவினிங் நைட் ஷூட்ண்ணே. நான் அந்த மாரி போயிட்டு வரேன்னா, "ஓ! சூப்பர் தங்கம், சூப்பர் தங்கம். ஈவினிங் ஷூட் தானே. அப்ப நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு வந்துருங்க. ஒரு 5 இன்டர்வியூ இருக்காங்க. அந்த 5 இன்டர்வியூ முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்க 6 மணிக்கு இங்க கிளம்பணும். நீங்க நேரா கோவளத்துக்கு 6:05க்கெல்லாம் போயிடுவீங்க. நீங்க ஒரு ஷூட் பண்ணிடலான்னுவாரு." உண்மையிலே கிடைக்கிற கேப்லாம் இன்டர்வியூ குடுத்து, ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலே உழைச்சிருக்காரு. இப்ப உள்ள வந்தா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நேரா உள்ள வாங்க. 26 இன்டர்வியூ இருக்கு. அத முடிச்சுட்டு நேரா உள்ள வந்துட்டீங்கன்னா, நேரா பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணலாம்னு சொன்னாரு. உண்மையிலேயே அண்ணா இந்த படத்துக்காக நீங்க உழைச்சதுக்கு வந்து தேங்க் யூ சோ மச் அண்ணா. ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டைரக்டர் சார் சொன்ன மாரி ஒரு வல்கரான டயலாக்கோ, ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். எல்லாருமே நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ப வந்து அ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டு, இந்த மிக்சர் பாக்கெட்லாம் குடுத்து, அம்மா ஒரு வாட்டர் பாட்டில் குடுத்து ஓரமா ஸ்கூல்ல அனுப்பிச்சு விடுவாங்க. அப்பலாம் இந்த காட்ஸில்லா, அ அனகோண்டா அந்த மாரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்கூல்லலாம் வந்து ஒரு தமிழ் படம் மிஸ்டர் ஜூ கீப்பர்னு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல இருந்த பையன் பண்ணியிருக்கான். கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லயுமே வந்து இந்த படத்த நீங்க பார்க்கலாம். உண்மையிலே ஒரு அன்பு காட்டுனா, மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பா பழகுன்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்கோம். காடுகள்லாம் வந்து இப்போ நெறைய அழிஞ்சிட்டு வருது. அதெல்லாம் ஏன், என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம அதில சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் தியேட்டர்ல போயிட்டு பார்த்துட்டு, எங்களுக்கு சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்க எல்லார்ட்டயுமே கேட்டுக்கிறேன். தேங்க் யூ சோ மச். அப்புறம் வந்து ராதிகா மேடம் தேங்க் யூ ஸோ மச். ஆமா வந்து ஷெரின் அப்படின்ற ஒருத்தவங்கள வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். ஏன்னா, உங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம்லாம் ஹீரோயினி கிடைக்காம. ஸோ வந்து எனக்கும் ஒரு ஹீரோயினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டதுக்கு தேங்க் யூ ஸோ மச். அ அப்புறம் என் நண்பன் உதயா, மோகன், கோகுல், மணி, நானும் மணியும் தான் ஆக்சுவலா இந்த கதைய கேட்டோம். கேட்டுட்டு மச்சான் இது கண்டிப்பா உனக்கு கரெக்ட்டா இருக்குன்னு சொன்னான். இன்னும் என்ன வந்து விஜய் டிவி. இனிமே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அ அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி. எங்க அப்பா, அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா, என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்னைய வரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்து, எனக்கு வந்து "நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நான் எவ்வளோ சோகத்தில இருந்தாலும், அதெல்லாம் ஏங்க நீங்க புகழே இல்லங்க. புகழ்னா நீங்க கலகலன்னு இருக்கணும். வீட்ல எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியா இருக்கணும். அதுதான் புகழ்" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்குமே பேக் போனா இருக்கிறது அவங்க தான். தேங்க் யூ ஸோ மச் பென்சி. லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து நானு சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் அண்ணா. எனக்காக நான் கேட்டோனே, இல்ல என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வீட்ல எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்ப சேது அண்ணன் வந்திருந்தாரு. சேது வந்துட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்தப்ப, "வாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொன்னப்ப, "வாங்க" அப்படின்னப்ப, ஆமா புகழ் வா" அப்படின்னு சொல்லிட்டு, "என் குடும்பத்தில அவனும் ஒருத்தன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே அண்ணனோட குடும்பத்தில ஒரு ஆளா நான் கடைசி வரையும் இருப்பேன். அந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ சோ மச் அண்ணா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. நன்றி அண்ணா. உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அ புகழண்ணா, உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க யூடியூப்ல சொல்லிட்டோம். உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்றத போட வேண்டாம்னு சொல்லிட்டேன் நானு. நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க.
ம்.